திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா தேர்ப்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு வாகன விபத்தில் சிக்கி தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரணம் அடைந்தார். ஒருவேளை உணவுக்கே தடுமாறும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அருண்குமாரின் அகால மரணம் அவரது மனைவி, 2 மகள்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தனது 2 மகள்களின் படிப்புக்காக வைத்திருந்த பணம் முழுவதையும் செலவழித்தும் அருண்குமாரின் உயிரை மருத்துவ சிகிச்சையின் மூலம் காப்பாற்ற இயலவில்லை. ஒரே ஆதரவான கணவனையும் பறிகொடுத்து மகள்களின் படிப்பும் கேள்விக்குறியான சூழ்நிலையில் செய்வதறியாமல் பிணவரை வாசலில் கதறி அழுதிருக்கிறார் அருண்குமாரின் மனைவி மகேஸ்வரி. அரசு பள்ளி வெகு தொலைவில் இருப்பதாலும் ஆரம்பம் முதல் பயின்ற பள்ளியில் பயில போதிய நிதி வசதி இல்லாமல் தொடர முடியாமலும் தவித்த மாணவி மிதுனா தனது படிப்பை தியாகம் செய்துவிட்டு குடும்ப நிலையை கருதி தனது தாய் மகேஸ்வரியுடன் கிடைக்கும் வயல் வேலைக்கு சென்று தன்னால் முடிந்த வருமானத்தை குடும்பத்துக்கு தர விரும்பினர். மறைந்த தந்தையின் 30வது நாள் காரியத்தின் நிகழ்வின் போது குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது படிப்பை விட்டுவிட்டு வேலை தேடி செல்ல முயன்ற மாணவி மிதுனா பற்றி அந்த கிராமத்து நபர்கள் மூலம் அறிந்த தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் என்ற சமூக ஆர்வலர் உடனடியாக மறைந்த அருண்குமாரின் மகள்கள் பயின்ற பள்ளிக்கே நேரில் சென்று 2 மாணவிகளின் ஆண்டு கல்வி கட்டணம், சீருடை கட்டணம் உள்ளிட்டவைகளுக்காக 1 லட்சம் ரூபாயை செலுத்தி அதற்கான ரசீதை இதற்காகவே தயாரித்துக் கொண்டு வந்திருந்த மறைந்த அருண்குமார் புகைப்படத்தில் மறைத்து வைத்து மாணவி மிதுனாவிடம் ஒப்படைத்தார். பூஜை அறையில் வைக்கப்பட்ட தங்களது மறைந்த தந்தையின் போட்டோவை ஏக்கத்துடன் பார்த்த மகள்கள் மிதுனா, சஞ்சனா ஆகியோரிடம் அப்பாவின் போட்டோவிற்கு பின்புறம் இருக்கும் சீட்டை எடுத்து பார்க்க சொன்ன நிலையில் அதை எடுத்து பார்த்த மிதுனா, சஞ்சனா ஆகியோர் தங்களுக்கான ஆண்டு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்ட ரசீதை கண்டு ஆச்சரியத்துடன் நெகிழ்ந்தனர்.